ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய கஞ்சும் கருவாடு தான் சாப்பிட போகிறேன். அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா முந்தின நாள் நைட்டே சாப்பாடு நல்லா ஊற வச்சுருக்கேங்க. இந்த சாப்பாடை அதுக்கு சைடுக்கு கருவாடு தான் இப்போ வறுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் நெத்திலி கருவாடு வாங்கி வச்சுருந்தேன். அதை இப்போ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்க போகிறேங்க. அது கொஞ்சம் க்ளீன் பண்ண ஒரு 10 நிமிஷம் எடுக்கும். அதை நல்லா நம்ம தண்ணி ஊற்றி ஒரு லைட்டான சூடில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நம்ம ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சிட்டோம்னு பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற மண் எல்லாமே வந்துடும். அது இல்லாமல் தலையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம நெகக்கண்ணெலாம் வலிக்காமல் இருக்குங்க. அதுக்காக ஊற வச்சுட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாமே வெட்டி வச்சுக்க போகிறேன் சைடில். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு சூப்பராக ஊறிடுச்சுங்க. எல்லாத்தையுமே சூப்பராக கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். கருவாடு ஆயிரத்துக்கு இதாங்க டிப்ஸு. கொஞ்சம் நேரம் ஊற வச்சோம்னா சீக்கிரமாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கருவாடெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அதில் பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு இதெல்லாமே போட்டு வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது வெங்காயம், தக்காளி. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தாங்க போட்டுக்கலாம். சோம்பு போட்டால் அந்த கருவாடு வாசம் அந்த கவுச்சி வாசம் அடிக்காமல் இருக்கும். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகா, வெங்காயம் இது எல்லாத்தையுமே போட்டு சூப்பராக வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரமாக சூப்பராக வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் நல்லா பழமாக. அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரமாக நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நான் கருவாடு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தால அதையும் போட்டுட்டு கொஞ்சம் நேரமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்க போகிறேங்க. அடுப்பை சிம்லேயே வச்சு வேக வச்சுக்க போகிறேன். அப்போ நல்லா காரம் இந்த தக்காளியோட புளிப்புலாம் கருவாடில் ஏறி செம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த பார்த்திங்கன்னா நல்லா தண்ணிலாம் உறிஞ்சிருச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நம்மளோட கருவாடு வறுவல் செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக இருக்கும். நல்லா பழைய சாப்பாடுக்கெலாம் செம்மையாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இப்போ இது எச்சு ஊறுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இப்போ பேசும்போதே நாக்கில் எச்சு ஊறுது. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் சாட்டர்டே காலைல தான் சாப்பிட்டுருக்கோம். நானும் அவரும். இப்போ வீட்டில் இருக்கும்போது தான் இந்த மாதிரிலாம் சாப்பிட முடியும். அதுக்காக நாங்கள் சாட்டர்டே அன்றைக்கி பிளான் பண்ணியாச்சுங்க. அதையும் நான் சேவை தான் பண்ணியிருந்தேன், லெமன் சேவை. அதுக்கும் இந்த கருவாடையே சைடு வச்சுட்டோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேவையோட ரெசிபி நான் எடுத்துருக்கேங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் கருவாடு வாங்கினா இந்த மாதிரி நல்லா சூப்பராக ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.